நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் டிஆர்பியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் காண இருக்கிறோம். இதற்கான சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன டீடைல் கொடுத்துருக்குறாங்க, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை பயன்படுத்தி தங்களுக்கான விண்ணப்பம் செய்வதற்கான சான்றிதழ்களை சரியாக ரெடி பண்ணிக்கோங்க. இடைநிலை ஆசிரியர் 2023-24 ஆண்டிற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல 9/2/2024 வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இணையம் வாயிலாக விண்ணப்பிப்பதற்கான தேதியானது 14/2/2024 முதல் 15/3/2024 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசமானது வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி செய்தியானது என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நமது குழுவின் சார்பாக இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கான பயிற்சிகள் நம்ம கொடுப்போம். அடுத்து டிஆர்பியின் சார்பாக அறிவிக்கக்கூடிய தேர்வு இதுதான் சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதற்கு ஏற்றாற் போல இந்த தகவலானது என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க. நோட்டிபிகேஷனுடைய ஃபுல் டீடைல் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ், எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம இங்க என்ன செஞ்சலாம் பார்க்கலாம். ஜிஓ 149 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த ஜிஓ அடிப்படையில் ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு, இடைநிலை ஆசிரியரை தேர்வு செய்வதற்கான இந்த நியமன தேர்வானது என்ன செய்யப்படுது நடத்தப்படுகிறது. இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு? 1768. இது டென்டேட்டிவானது, இன்னியும் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா டென்டேட்டிவ் கொடுத்துட்டாங்க. கரண்ட் வேகன்சி 1729, பேக்லாக் வேகன்சி 39 இதனுடைய காலி பணியிடங்கள் குறித்த தகவல். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேகன்சி ஃபுல்லாமே அடுத்து கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பாருங்க 9/2/2024. அதே மாதிரி அப்ளிகேஷனுடைய டேட் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது 14/2/2024. அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் 15/3/2024. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு டைம் கிடைச்சிருக்கு. அருமையான வாய்ப்பு. ஓஎம்ஆர் பேஸ்டுல 23/6/2024 இதுவுமே டென்டேட்டிவான டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டா பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், எளிமையாக இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு நம்மளை இணைச்சலாம், தயார் செய்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு காலம் நம்மளுக்கு இப்ப பட்டதாரி ஆசிரியர் கூட மிக ஷார்ட் பீரியட் தான் கொடுத்திருந்தாங்க. இடைநிலை ஆசிரியருக்கு நல்லது ஒரு காலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி ஃபுல்லாமே இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையானது என்ன, இதற்கான குவாலிபிகேஷன் என்ன, அது மட்டும் இல்லாம இதற்கு தேவையான சான்றிதழ் என்ன, இதற்கான சிலபஸ் என்ன, இந்த டீடைலுமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி குவாலிபிகேஷன் அதுல பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட், ஏஜ்ன்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கமாக நம்மளுக்கு ஓசியா இருக்கக்கூடியவர்களுக்கு 53 வயசு, மற்ற பிரிவினருக்கு 58 இங்க ஏஜ் லிமிட்டா கொடுத்திருக்காங்க. இதுல எந்த பாதிப்பும் கிடையாது. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இதுதான் மெயினானது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் இது படித்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தேர்வை எழுதணும். அது மாதிரி அதற்கு ஈக்குவலண்டா சில சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. பிஎட் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கக்கூடியவங்க இந்த தேர்வை எழுத முடியாத ஒரு சூழ்நிலையானது என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும், இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும். அதே மாதிரி
2 years டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ இதை படித்திருக்கணும். அல்லனா அதற்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் என்ன? ஸோ இந்த BEIED சொல்றேன். ஸோ அந்த படிப்பு இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1ல நம்ம என்ன செஞ்சிருக்கணும், வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான நோட்டிபிகேஷனாக எஜுகேஷன் குவாலிபிகேஷனா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஈக்குவலன்ட் குவாலிபிகேஷனுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் பாருங்க. 10 plus 2 plus 2 இல்லைன்னா 10 plus 3 plus 2 இல்லைன்னா 10 plus 2 plus 4. ஸோ அதே மாதிரி 10 plus 3 plus 4. ஸோ அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பனா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இல்லை டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ப்ரிப்பரேஷன் அல்லனா ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பேச்சுலர் இன் எலிமெண்டரி எஜுகேஷன் 4 years கோர்ஸ். ஸோ இதை படிச்சிருக்கணும். ஆனா பிஎட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இதுல என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிபிகேஷனை ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து தேவையான சான்றிதழ், என்னென்ன சான்றிதழ் நம்மளுக்கு வேணும், சோ என்னென்ன சான்றிதழ் இதற்கு தேவை இங்க ஒரு டீடைலே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 10th சரிங்களா, SSLC-க்கான டீடைல்ஸ். அடுத்து 12th ஹையர் செகண்டரி கோர்ஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட் இருக்கக்கூடியது. டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன். சோ இதற்கான படிப்பிற்கான சான்றிதழ் அல்லனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 years கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா தேவை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் ஷீட் வந்து நம்ம என்ன செய்யணும், அப்லோட் பண்ணக்கூடியதுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா தேவை. அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இருக்கு அது. அதே மாதிரி யூஜி டிகிரி நம்ம பண்ணியிருக்கிறோம், ஸோ அதற்கு ஈக்குவலண்டா இருந்தாலும் அது அதற்கான மார்க் ஷீட் இது மட்டும் போதும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, டிகிரி சர்டிபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், ஸோ யூஜிஜி சரிங்களா. ஸோ அது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர் எலிமெண்டரி எஜுகேஷன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல பாஸ் ஆனதற்கான சான்றிதழ் கம்பல்சரி. அப்ப இங்க 6 சர்டிபிகேட் ஆனது கொடுத்திருக்காங்க. 10th 12th டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லனா டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி 4 years கோர்ஸ் அதுல என்னென்ன தேவை பாருங்க. கன்சாலிடேட் மார்க் ஷீட் தேவை, டிகிரி சர்டிபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், அதே மாதிரி யூஜி டிகிரி ஆர் அதற்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய மார்க் ஸ்டேட்மெண்ட் மார்க் ஷீட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கான சான்றிதழ். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன அந்த இந்த ஒதுக்கீடு எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி மேரேஜ் ஆன உமன் வந்து பாத்தீங்கன்னா யார வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும், அது இந்த டீடைல் வந்து ஃபாதரை தான் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த சாதி சான்றிதழ்ல கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, யாரோட கையெழுத்து, யார் அந்த சான்றிதழ் கொடுத்திருக்கணும் அந்த டீடைல் கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்திருந்தா அதற்கான சர்டிபிகேட். ஸோ அந்த டீடைல் ஃபுல்லாமே இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி. இதற்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பிரிவினருக்குமே 600, குறிப்பாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு 300 ரூபாய் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அது கட்டக்கூடிய ப்ராசஸ் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அடுத்து
கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது கம்பல்சரி உண்டுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலா 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க், அதுல 40% 20 மார்க் எடுத்தா தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் நினைச்சுவாங்க வேல்யூ பண்ணுவாங்க சொல்லி இங்க என்ன செஞ்சிருக்காங்க டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர். ஸோ இந்த மெயின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 150 வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் ஒவ்வொன்றிலையுமே 30 வினாக்கள், டோட்டலா 150 வினாக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 மதிப்பெண், 30% மதிப்பெண் யார் எடுக்கணும்? பிசி, பிசிஎம், அதே மாதிரி எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அதே மாதிரி 40% 60 மார்க் எடுக்கக்கூடியவங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கான மதிப்பெண் இது குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக இருக்கக்கூடியது. இந்த மதிப்பெண்ணை எடுத்த பிறகுதான் நம்ம என்ன கட் ஆஃப் குள்ளேயே வர முடியும். உங்களுக்கான சப்ஜெக்ட்னு சொல்லும்போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான சப்ஜெக்டா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும், சர்டிபிகேட் வெரிபிகேஷன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸா இருக்கக்கூடியது. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் என்னென்ன, ஸோ உங்களுக்கு தேவையான சான்றிதழோட வந்து நம்ம எக்ஸாம் சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே A to Z இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆன ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு இயர் வாரியாக வெயிட்டேஜ் மார்க் கொடுத்திருக்காங்க. 2012 வெற்றி பெற்றவர்களுக்கு 5.5 மதிப்பெண், 2013 இருக்கக்கூடியவர்களுக்கு 5, 2017க்கு 3 மார்க், 2019க்கு 2 மார்க், 2022க்கு வெறும் 0.5 மதிப்பெண். ஸோ இது வெயிட்டேஜ் மார்க் நம்மளுடைய மார்க்கோட ஆட் ஆகக்கூடிய அளவுக்கு. அப்ப மிக அதிகமான நாட்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அருமையாக பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுல நம்மளும் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். இதற்கு தேவையான பயிற்சிகள் நமது குழுவின் சார்பாகவும் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.